வணக்கம் மக்களே, ஒரு வழியாக நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நான் டைமண்ட் கிவ்அவே தரப்போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு 50 கமெண்ட் வந்துச்சுன்னா உங்களில் ஒருத்தருக்கு நான் வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு விட்றேன். இதுதான் என்னால் முடிஞ்சது. எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யார் வேணாலும் இதற்கு வின்னர் ஆகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கேமுக்குள்ளே புதுசாக ஒரு மோக்கோ ஸ்டோர் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 அரைவல் அனிமேஷன் வந்திருக்கு. இதில் 2மே சூப்பரான அரைவல் அனிமேஷன். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி. நம்ம ஒரு வழியாக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம இலக்கா 1,00,000 வியூஸ்க்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்றைக்கி காலையில் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னென்னா, இந்த மோக்கோ ஸ்டோர் ஈவெண்ட்டில் 2 அரைவல் அனிமேஷன் கொடுத்துருக்கான். அந்த 2 அரைவல் அனிமேஷனுமே சூப்பரான அனிமேஷன். 2மே இந்த ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அனிமேஷன். ஸோ இந்த 2ல் நம்ம ஒன்றை சூஸ் பண்ணணும். அதை என்ன சூஸ் பண்ணணுன்ட்டு உங்கள்கிட்ட எல்லாம் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் பெருசாக யாரும் கமெண்ட் பண்ணலையானாலும் ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டான அரைவல் அனிமேஷன் இருக்குதில்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கத்தி மேலே வர அரைவல் அனிமேஷன், இந்த அனிமேஷனை தான் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதையே நானும் சூஸ் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோவில் ஸ்பின் பண்ணி காட்டுறேன். வாங்க அதில் எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இதில் அந்த அரைவல் அனிமேஷனும், செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் லூட் பாக்ஸு, ஒரு பேக் பேக்கு, நேடுக்கான ஸ்கின்னு, இன்னொரு பேக் பேக் கொடுத்துருக்கான். இதில் நம்ம இந்த லூட் பாக்ஸே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதவே ஓரளவுக்கு டீசெண்டான லூட் பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா 2 ப்ரைஸும் ஓகே ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு 9 டைமண்ட், 6 ஸ்பின்னில் நமக்கு இந்த மெயினான அரைவல் அனிமேஷன் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இதில் 9 டைமண்ட் நம்ம கொடுத்து இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அனிமேஷனை நல்லா தட்டுன்னு தட்டிக்கிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா மறுபடியும் இன்னொரு வாட்டி கூட நல்லா தட்டிட்டு இப்போ நம்ம ஒரு 9 டைமண்டில் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த அரைவல் அனிமேஷன் 9 டைமண்ட்லேயே கொடுத்துருவான்ட்டு. ஸ்பின் பண்ணோம்னா கொடுத்துருவானா, கொடுக்கல. நினச்சேன். நமக்கு இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டில் கூட 9 டைமண்டில் எந்த பண்டலுமே விழுந்ததில்லை, கன் ஸ்கின் எதுவுமே விழுந்ததில்லை. இதுவும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 19 டைமண்ட். ஸோ 19 டைமண்டுக்கு இப்போ நம்ம எதில் ஸ்பின் பண்ணலாம்? நம்ம அரைவல் அனிமேஷன் டச் பண்ணும்போது இந்த இது விழுந்துச்சு. ஸோ யூனிவர்சல் ரிங்கை வச்சு இது பண்ணோம்னா நமக்கு அரைவல் அனிமேஷன் விழுகும். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, டைமண்ட் ராயில் விழுந்துருச்சு. அச்சோ, இது ஒரு ட்ரிக்கு. இது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொல்லி தந்தார். ஆனால் அது எனக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது, அவருக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கணக்குப்படியே நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த கோல்ட் ராயில் கிளிக் பண்ணி தான் ஸ்பின் பண்ணோம். இப்போ அதை வச்சு கிளிக் பண்ணி ஒரு 59 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின்னை போட்டோம்னா நமக்கு என்ன கொடுக்குறான்? அதே கோல்ட் ராயில் கொடுக்குறான். இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் அரைவல் அனிமேஷனையே கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துருப்பேனே. அதை கடவுளே என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறேன். கடைசி 99 டைமண்டுங்க இதுதான் நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கு மேலே டைமண்ட் இல்லை. ஸோ அதில் கொடுத்துட்டானா, கொடுக்கல. யூனிவர்சல் ரிங் வவுச்சர் இதை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே மக்களே, இதுக்கு மேலே எங்கிட்ட ஸ்பின் பண்ணுறதுக்கு டைமண்ட் இல்லை. ஆனால் அதே மாதிரி என் அக்கௌண்ட் நல்லா லக்கான அக்கௌண்ட் இல்லை, உங்கள் அக்கௌண்ட் லக்கான அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட டைமண்ட் இல்லைன்னா அதுக்காக தான் இந்த வீடியோக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இதில் கிவ் அவே தரேன்ட்டு. இந்த வீடியோவுக்கு 50 கமெண்ட் ரீச் ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தருக்கு வீக்லி மெம்பர்ஷிப் நான் கம்பல்சரியாக போட்டு தருவேன். அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நான் ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலியமாக உங்கள் இதில் ஒருத்தருக்கு உங்கள் இதில் ஒரு கமெண்ட்டை சூஸ் பண்ணி அதில் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லைன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடியோ கொடுங்க. அதில் நான் உங்களுக்கு ரீடம் கோடு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் உங்களோட வீக்லி மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.